முதற்றே உலகு வணக்கம். இன்னும் ஒரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று மார்ச் மாதம் 29 செவ்வாய்க்கிழமை. டொரண்டோ நேரம் தற்போது 9:02 PM அண்ட் டொரண்டோ வெதர் -1 டிகிரி செல்சியஸாக உணரப்படுகின்றது. அத்துடன் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கொலம்பியா குரூப்ஸ். இதைத் தொடர்ந்து இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் இடம்பெற இருக்கின்ற விடயங்களைத்தான் பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக டாப் ஆஃப் தி ஹவர் செக்மெண்ட். இதில் பார்க்க இருப்பது, இன்று ஒன்டாரியோ ஹெல்த் மினிஸ்டர் கிறிஸ்டின் எலியட் எங்களுடன் பகிர்ந்திருக்கின்றார். ஒன்டாரியோ ஹெல்த் கேர் சிஸ்டத்தை எவ்வாறு இம்ப்ரூவ் பண்ணுவது பற்றி அண்ட் அதற்காக எவ்வாறான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றார் என்கின்ற விடயங்களை எங்களுடன் பகிர்ந்திருக்கின்றார். அதை பற்றி மேலதிகமாக பார்க்க இருக்கின்றோம். தொடர்ந்து கனேடிய வலத்தில் பார்க்க இருப்பது, பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ இன்று யுக்ரைனுக்கான உதவிகள் என்ன மாதிரியான உதவிகள் செய்து வருகின்றார் என்பதை பற்றி பகிர்ந்திருக்கின்றார். அத்துடன் இன்று பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ குளோபல் ஃபார்ம் ஆஃப் சஸ்டைனபிலிட்டி கான்ஃபரன்ஸுக்கு போயிருக்கின்றார். அங்கு கனடாவின் புதிய கிளைமேட் பிளானை பற்றி பகிர்ந்திருக்கின்றார். ஸோ அங்கு இவர் பகிர்ந்து கொண்ட விடயங்கள் பற்றியும் பார்க்க இருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து வழக்கம் போலவே கனேடிய செய்திகள், கலையரங்கம், நாளை நிலவும் கால்நிலை, நாணய மாற்று வீதம் என்னும் பல செய்திகள் இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். முதலாவதாக டாப் தியர் செக்மெண்ட்டுக்கு போகலாம். ஸோ இதில் இன்று ஒன்டாரியோவின் ஹெல்த் மினிஸ்டர் கிறிஸ்டின் எலியட் பகிர்ந்து கொண்ட விடயங்களைத்தான் பார்க்க போகின்றோம். இவர் குறிப்பிட்டிருக்கின்றார், $81 million ஒதுக்கிட போகின்றார்கள், அலோகேட் பண்ண போகின்றார்கள். எதற்காக என்று பார்த்தோம் என்றால், ஒன்டாரியோவில் நர்சஸ் என்ற எண்ணிக்கை அதிகரிப்பதற்காகவும் மற்றும் அண்டர்சர்வ்ட் ஆன ஏரியாஸ், ஒன்டாரியோவில் இருக்கின்ற அண்டர்சர்வ்ட் ஆன ஏரியாஸில் நர்சஸை வேலை செய்ய வைப்பதற்காகவும் ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அது என்னவாக இருக்கின்றது என்று பார்த்தோம் என்றால், 2500 நர்சஸுக்கு அண்டர்சர்வ்டான கம்யூனிட்டிஸில் வேலை செய்தால் 2 வருடங்களுக்கு வேலை செய்தால் இவர்களுக்கு அவர்களுடைய யூனிவர்சிட்டி காலேஜ் டியூஷன் ஃபீஸை ரீஎம்பர்ஸ் பண்ணுவார்கள். ஸோ எவ்வளவு டியூஷன் ஃபீஸ் இருக்கின்றோ அதை திருப்பி கொடுக்கப்படும். ஆனால் இதற்காக 2500 நர்சஸ் தேவைப்படுகின்றார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அண்ட் இவர்கள் 2 வருடங்களுக்கு அண்டர்சர்வ்ட் கம்யூனிட்டிஸில் வேலை செய்யணும். ஸோ இதுதான் முதலாவது திட்டமாக இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் ஹாஸ்பிட்டல்ஸில் 3000 பெட்ஸை ஆட் பண்ணி இருக்கின்றார்கள். அத்துடன் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸையும் அதிகரிக்க இருக்கின்றார்கள். ஸோ அதை ஸ்டாக் பண்ணுகின்ற முயற்சியிலும் ஈடுபட்டு வருகின்றார்கள். ஸோ ஆன்டிஜன் டெஸ்ட், மாஸ்க், க்ளவுஸ், ஹேண்ட் போன்ற விடயங்கள் ஸ்டாக் பண்ணுவதற்கான முயற்சிகளிலும் ஈடுபடுகின்றார்கள் என்று ஹெல்த் மினிஸ்டர் கிறிஸ்டின் எலியட் எங்களுடன் பகிர்ந்திருக்கின்றார். ஸோ இவர் குறிப்பிட்ட விடயங்களை பார்க்கலாம். Care
to patients and throughout Ontario was no small task over the pandemic, especially when previous governments left our province unprepared. Working together, we quickly mobilized to face COVID-19. Our government made historic investments to protect our communities and to strengthen our healthcare system. This includes $5.1 billion invested in hospitals since the start of the pandemic. We've added over 3,100 beds so that patients can get the care they need. Over 23 million PCR tests have been completed, and over 135 million rapid antigen tests have been distributed to businesses as well as to the general public. Team Ontario has administered over 32 million doses of the COVID-19 vaccine, and over 86% of eligible Ontarians are now fully vaccinated. All of that hard work has led us to where we are today, a place where our province can safely manage COVID-19 for the long term. Looking back, the most important lesson we've learned is that we cannot allow ourselves to be unprepared again. We need to build a stronger, more resilient healthcare system that Ontarians can rely on now as well as into the future. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. குறைந்த வட்டி விகிதத்தில் உங்கள் வீட்டுக்கான மோட்கேஜை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் தரன் லிங்கம், மோட்கேஜ் ஸ்பெஷலிஸ்ட். ப்ரீ அப்ரூவ்ட் மோட்கேஜ், ரீஃபினான்சிங் இவற்றோடு முதல் முறையாக வீடு வாங்குகிறீர்களா? மேலும் சிறப்பு சலுகைகள். பேங்க் ஆஃப் மோன்ட்ரியல் மோட்கேஜ் முகவர் தரன் லிங்கம் 647-628-0800. இன்றை அழைத்து உங்கள் வீட்டுக்கான மோட்கேஜை குறைந்த வட்டி விகிதத்தில் பெற்றுக் கொள்ளுங்கள். குறைந்த மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்புக்கு அருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். வெல்கம் பேக். இன்றைய குட் ஈவினிங் கேனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கொலம்பியா குரூப்ஸ். டாரண்டோ நேரம் தற்போது 9:08 PM அண்ட் இன்றைய இப்போது வெதர் -1 டிகிரி செல்சியஸாக உணரப்படுகின்றது. ஹெல்த் மினிஸ்டர் கிறிஸ்டின் எலியட் எங்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்த விடயங்களை பார்த்தோம். இவர் ஒன்டாரியோவின் ஹெல்த் கேர் சிஸ்டத்தை எவ்வாறு இம்ப்ரூவ் பண்ணுகின்ற முயற்சிகளில் ஈடுபடுவதை பற்றியெல்லாம் பகிர்ந்திருந்தார். இன்னும் ஒரு விடயமும் இன்று ஒன்டாரியோவில் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கின்றது. அது என்னவாக இருக்கின்றது என்றால், எல்லோருக்குமே தெரியும், ஒன்டாரியோ மாகாணம் ஒன்டாரியோ கவர்மெண்ட் ஃப்ரீயாக ஆன்டிஜன் டெஸ்ட் போன்ற விடயங்களை கொடுத்து கொண்டு வந்தார்கள். ஸோ இன்றைக்கு ஒன்டாரியோ கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கின்றார்கள், ஃபைன் கொடுக்கப்படும். அவர்கள் ஒன்டாரியோ கவர்மெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணின ரேபிட் ஆன்டிஜன் டெஸ்ட், மாஸ்க், கிளவுஸ் போன்ற விடயங்களை ரீசேல் பண்ணினால் அவர்களுக்கு ஃபைன் கொடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். இண்டிவிஜுவல்ஸ் இப்படிப்பட்ட இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுபவர்களுக்கு $20,000 ஃபைன்ஸ் மற்றும் பிஸ்னஸஸ் இப்படிப்பட்ட இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டால் அவர்களுக்கு $2,500 கிட்ட சார்ஜ் பண்ணப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். தொடர்ந்து நாங்கள் பார்க்க இருப்பது கனேடிய வளம்தான். இதில் பார்க்க இருப்பது பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ இன்று யுக்ரைனுக்கான உதவிகள், எவ்வாறான உதவிகளில் கனடா ஈடுபடுகின்றது என்கின்ற விடயங்களை எங்களுடன் பகிர்ந்திருக்கின்றார். பார்க்கலாம்.
want to start today with words about Ukraine. People ask me how this will end. And I can tell you, that's not what Ukrainians are asking. They're talking about how this must end. A full withdrawal of Russian troops and peace, democracy, freedom and sovereignty restored. The people of Ukraine and their president, Volodymyr Zelensky, are showing incredible resolve. They're fighting not just for their country, but for all of us, as they defend democracy against dictatorship. And that's why it's so important that Canada and our allies around the world remain steadfast in our support of Ukraine with military, economic, and humanitarian aid, by providing safe haven for people fleeing war, as Canadians always do. We must remain resolved to punish this criminal invasion with catastrophic sanctions on Putin and his inner circle, to make them pay for as long as it takes. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், 416-970-5050, www.shayalpc.com. கோவிட்-19 பரிசோதனை மையம். கோவிட்-19 பரிசோதனை மையத்திற்கு யார் செல்ல வேண்டும்? உங்களுக்கு கோவிட்-19 இருப்பது தெரிந்தாலோ அல்லது சந்தேகப்பட்டாலோ மருத்துவ மதிப்பீட்டை பதிவு செய்ய வேண்டும். 105 கிப்சன் சென்டரில் ஒவ்வொரு புதன்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 2:30 மணி வரையும், கேஃபேஸ் ஒன் ஸ்டாப் மல்டி சர்வீஸ் சென்டரில் ஒவ்வொரு வியாழக்கிழமைகளில் காலை 9:30 மணி முதல் மாலை 2:30 மணி வரையும் மருத்துவ ஆலோசனையும் கிடைக்கப்பெறும். மேலும் தகவலுக்கு 416-646-5108 என்ற இலக்கத்துக்கு அழையுங்கள் அல்லது www.cafesontario.ca என்ற இணையதளத்தை பார்வையிடவும். வெல்கம் பேக். இன்றைய குட் ஈவினிங் கேனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கொலம்பியா குரூப்ஸ். டொரண்டோ நேரம் இப்போது 9:13 PM. பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ பகிர்ந்து கொண்ட விடயங்களை பார்த்தோம். இவர் யுக்ரைனுக்காக எவ்வாறான உதவிகளை புரிகின்றார் கனடா என்று பகிர்ந்திருந்தார். எக்கனாமிக், மிலிட்டரி மற்றும் ஹியூமனிடேரியன் உதவிகள் கொடுக்கப்பட்டு வருகின்றது கனடாவால் யுக்ரைனுக்கு. அண்ட் யுக்ரைனியன்ஸுக்கு பீஸ், ஃப்ரீடம், டெமோக்ரஸி போன்ற விடயங்கள் முக்கியம். அண்ட் இந்த போர் டெமோக்ரஸிக்கான ஒரு போர் என்றும் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ இன்றைக்கு குளோப் ஃபார்ம் சஸ்டைனபிலிட்டி கான்ஃபரன்ஸில் வான்கூவரில் நடைபெற்றது. இங்கே பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ கனடாவுடைய புதிய நியூ கிளைமேட் பிளான் பற்றி பகிர்ந்திருக்கின்றார். இதில் இவர் சில விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது இந்த கான்ஃபரன்ஸில் ஆயில் மற்றும் கேஸ் செக்டரை என்கரேஜ் பண்ணியிருக்கின்றார். அவர்களை இன்வெஸ்ட் பண்ணுமாறு, சஸ்டைனபிள் ஃபியூச்சருக்காக இன்வெஸ்ட் பண்ணுமாறு கேட்டிருக்கின்றார். அண்ட் எமிஷனை குறைக்குமாறும் கேட்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் ஃபெடரல் கவர்மெண்ட் வெளியிட்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய நியூ எமிஷன் ரிடக்ஷன் பிளானை வெளியிட்டிருக்கின்றார்கள். இதில் க்ரீன் ஹவுஸ் கேஸை குறைக்கின்ற முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றார்கள் 2030க்குள். அதை பற்றி பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ எங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கின்ற விடயங்களை பார்க்கலாம். In the last 6 years, Canada has proven to the world that you can take meaningful climate action while building a strong, growing economy, and as always, BC is ahead of the curve. You can applaud for BC on that one. We put a price on pollution right across the country and then fought for it all the way to the Supreme Court.
The result? Not, as some conservative politicians foretold, the end of the Canadian economy as we know it. In fact, quite the opposite. The price on pollution continues to mean more money in the pockets of Canadians and less pollution in our air. And for businesses, it means it's easier to invest in their own low-carbon future. We pledged to support clean Canadian innovation and then looked to projects that would create good jobs and clean growth in every part of this country. And the numbers speak for themselves. In the last month alone, we announced 2,500 new jobs coming to Windsor thanks to an LGES Stellantis facility to make electric vehicle batteries. Now, even a few years ago, this kind of multi-billion-dollar deal would have seemed like a moonshot. Today, it's Canada's new future for workers and a new face for global investors. We've successfully issued Canada's first ever green bonds worth $5 billion, with the private sector snapping up the chance to invest in clean tech in Canada. And we've continued to build on our historic commitment to public transit with hundreds of millions more for projects that will cut pollution, create jobs, and make lives easier. And those are just announcements made in the last month. NKS Drapery and Blinds உங்கள் இல்லங்களை அழகாக்கவும் பாதுகாக்கவும் கஸ்டம் மேட் draperies, blinds, shutters, shades என அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். NKS Drapery and Blinds தரமான நிறுவனங்களின் நிறைவான சேவை. நவீன டிசைன்களை உங்கள் எண்ணம் போல் தெரிவு செய்யலாம். இலவச மதிப்பீடும் செய்து தருகின்றார்கள். NKS Drapery and Blinds. அலையுங்கள் கேதா 416-321-6420 அல்லது இணையதளம் www.nksdrapery.com. MP Accounting and Finance Services உங்கள் வரி தேவை, வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை, அனுபவம், தேர்ச்சி பெற்ற கணக்காளர் அரிஹரன். MP Accounting and Finance Services, Corporate Tax, Personal Tax Planning, Accounting, Financial Statements, Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் அரிஹரன். Chartered Professional Accountant, Scarboroughவிலே Brimley Progress சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். டொரண்டோ நேரம் தற்போது 9:18 PM and இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கொலம்பியா குரூப்ஸ். பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ கனடாண்ட நியூ கிளைமேட் பிளானை பற்றி காய்த்திருந்தார் இந்த கான்ஃபரன்ஸில், வான்கூவரில் நடைபெற்ற கான்ஃபரன்ஸில். இதில் இவர் முக்கியமாக குறிப்பிட்ட விடயம் என்னவாக இருக்கின்றது என்றால், எலக்ட்ரிக் மாடல் வெஹிக்கிள்ஸை கொண்டு வர முயற்சியில் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். அண்ட் இந்த எலக்ட்ரிக் மாடல் வெஹிக்கிள்ஸ் பேட்டரி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள்ஸ் 2030 60% ஆஃப் த வெஹிக்கிள்ஸ் பேட்டரி ஆப்ரேட்டாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு இலக்கு இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். அதே மாதிரி 100% வெஹிக்கிள்ஸ் 2035 பேட்டரி ஆப்ரேட்டடாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். ஸோ இதுதான் கிளைமேட் பிளான், நியூ கிளைமேட் பிளானை பற்றி இவர் பகிர்ந்து கொண்டிருந்த விடயங்கள். அத்துடன் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கின்றது 2022 ஆண்டின் ஃபெடரல் பட்ஜெட் வெளியிடப்பட இருப்பதாக. இது ஏப்ரல் 7 டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் அறிவிக்க இருக்கின்றார் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி. இந்த பட்ஜெட்டில் சில விடயங்கள் எதிர்பார்க்கப்பட்டு வருகின்றது. ஸோ இதில் டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங்குக்கான பட்ஜெட்டை அதிகரிக்க இருக்கின்றார்கள். அத்துடன் டென்டல் கேருக்கான காசு ஒதுக்கப்பட போகின்ற காசும் அதிகரிக்கப்பட இருக்கின்றது என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். யூஸ்வலாக பார்த்தோமென்றால் ஃபெடரல் பட்ஜெட் வெளியிடப்படுகின்ற டைமில் ஒரு கான்ஃபரன்ஸ் ஓட் ஒன்று எடுக்கின்றார்கள். ஸோ கான்ஃபரன்ஸ் ஓட் மிகவும் முக்கியம், அரசாங்கம் கவர்மெண்ட் கண்டினியூ பண்ணுகின்றதற்கு. பட் இந்த கான்ஃபரன்ஸ் ஓட்டில்
லிபரல் பார்ட்டி வந்து மெஜாரிட்டி ஓட்ஸ் எடுப்பார்கள். ஏனென்று பார்த்தோம் என்றால் NDP மற்றும் லிபரல் வந்து ஒரு ஒப்பந்தம் வந்து சைன் பண்ணியிருந்தார்கள் போன கிழமையில். ஸோ இதன் காரணமாக இந்த ஃபெடரல் பட்ஜெட் வந்து பாஸ் பண்ணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. டொரண்டோ நேரம் தற்போது 9:20 PM அண்ட் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கொலம்பியா குரூப்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது குபெக் பற்றித்தான் பார்க்க இருக்கின்றோம். இன்று குபெக் ஹெல்த் மினிஸ்டர் கிறிஸ்டின் டூபே பகிர்ந்திருக்கின்றார் எவ்வாறு குபெக் மாகாணத்தின் ஹெல்த் கேர் சிஸ்டத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ண போகின்றார்கள் என்று அண்ட் அதற்காக எடுக்கப்படும் முயற்சிகள் பற்றியும் எங்களுடன் பகிர்ந்திருக்கின்றார். அதை பார்க்கலாம். The second thing is I think we've seen in the last 2 years during the pandemic things that we don't want to go through again. And I think that's a change because I was talking to Monsieur Claire au cours des derniers mois, and when I met with him, he said, you have the opportunity with the pandemic there is really a specific moment this year to act on certain things that the pandemic offers. There is some negative, but the positive is people don't want to go back. We don't want to live through being dependent on the system, being able to force people to do things they don't want to do because the system could not follow the pandemic. So I think there is a combination of things, but also because we have the commitment from our government. I'm saying, I said that in French, I have the support from the Prime Minister, we have the support from my colleagues, ministers and deputies, and I think that the work that we have done over the last 2 years demonstrate that we have the will to make those changes. So those are the reasons. And in terms of the guichet unique, how do you see it taking pressure off the health system, and how accessible will it be in English? Well, I don't know how we'll translate GAP because I think GAP sounds English, so I think that's good. This guichet d'accès pour la première ligne, to me, is working already. That's what I think I would like people to retain today, because I think when we do pilot project, we want to make sure before we embark on them that it works. It works right now. I think the challenge is between what you see, I think, on page 54, 55. This is the vision of the future, because we start slowly. We start in certain region. As I said, probably about 50% by the end of the summer. People will be able to go through that. But I want more. There are some companies in Quebec that do the same sort of thing, but they use artificial intelligence because they know when somebody is calling, they recognize the phone number. They know already which of the person on the phone should be answering them, because probably that will be an issue of santé mentale, or that will be whatever. It's already happening. So let's do it by step, show people that it works right now, and expand it at the extension of Quebec. And I think that will demonstrate that it works. I mean, maybe you want to add something? If I could add, our experiment with mental health has been really, really good, because every guichet d'accès is really regionalized. So the language is not an issue, and everywhere the local services are around this single access door. So it's really, really working well, whether it's in English or French. Thank you. Next. மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில். புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்காப்ரோவில் கனடியன் ஃபின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை. 416-669-1214 www.mayasfurniture.ca. குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி
மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். வெல்கம் பேக். டாரண்டோ நேரம் தற்போது 9:26 PM. இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கொலம்பியா குரூப்ஸ். குபெக் மாகாணத்தின் ஹெல்த் மினிஸ்டர் கிறிஸ்டின் டூபே பகிர்ந்து கொண்ட விடயங்களை பார்த்தோம். இவர் அவருடைய பிளான்ஸை எங்களுடன் பகிர்ந்திருக்கின்றார். எவ்வாறு குபெக் மாகாணத்தின் ஹெல்த் கேர் சிஸ்டத்தை ரீஆர்கனைஸ் பண்ணுகின்றது என்று. இதற்காக 50 புதிய திட்டங்கள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. இதில் சில குறிப்பிடத்தக்கவை என்னவென்று பார்த்தோம் என்றால், குபெக் மாகாணத்தின் ஹெல்த் கேர் சிஸ்டத்தின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மாடர்னைஸ் பண்ணுறது, அடுத்தது ஹெல்த் கேர் சிஸ்டத்துக்குள்ள இனோவேஷனை ப்ரமோட் பண்ணுகின்ற போன்ற விடயங்களை மேற்கொள்ள இருக்கின்றார்கள். அத்துடன் மென்டல் ஹெல்த்துக்கான ஃபண்டிங்கையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கின்றார்கள், இம்ப்ரூவ் பண்ணியிருக்கின்றார்கள் என்பதும் இங்கு தெரிவிக்கப்பட்ட முக்கியமான விடயங்கள். இதைத் தொடர்ந்து நாங்கள் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது, எல்லோருக்குமே தெரியும் கனடாவில் இன்ஃப்ளேஷன் ரேட் அதிகரித்து கொண்டு வருகின்றது. கேஸ்லின் என்ற ப்ரைஸ் அதிகரித்து கொண்டு வருகின்றது. ஃபுட் ப்ரைஸஸ் மற்றும் ஹவுசிங் ப்ரைஸஸ் எல்லாமே இப்போது அதிகரித்து கொண்டு வருகின்றது. புதிதாக இன்று வெளியிட்டிருக்கின்றார்கள் டயர்ஸ் என்ற ப்ரைஸஸும் அதிகரிக்க இருக்கின்றது என்று தெரிவித்திருக்கின்றார்கள். ஒன்டாரியோவை பொறுத்த வரைக்கும் எல்லா கம்பெனிஸ்லேயும் இல்லை, பட் சில கம்பெனிஸ் அவர்களுடைய ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ண போவதாக ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து இன்க்ரீஸ் பண்ண போவதாக தெரிவித்திருக்கின்றார்கள். ஒன்டாரியோ மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஒன்டாரியோவுக்கு நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்து வருகின்றார்கள். 2 to 3-5% டிஸ்கவுண்ட் அவர்களுடைய விண்டர் டயர்ஸை மாற்றுறதுக்கு. அண்ட் விண்டர் டயர்ஸை இந்த டிஸ்கவுண்டை பெற்றுக்கொள்வதற்கு நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 1ஆம் தேதி மட்டும் விண்டர் டயர்ஸை யூஸ் பண்ணியிருக்க வேண்டும், அந்த ஒரு கண்டிஷன் இருக்கின்றது. பட் ரெக்கமெண்ட் பண்ண இருக்கின்றார்கள் டிரைவர்ஸ் ஏப்ரல் 1ஆம் தேதிக்குள்ள அவர்களுடைய விண்டர் டயர்ஸ், அதுக்கு பிறகு விண்டர் டயர்ஸை மாற்றலாம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆனால் கோல்ட் வெதர் ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு பிறகும் கண்டினியூ ஆகினால், அவர்கள் கோல்ட் வெதர் கண்டினியூ ஆகினால் விண்டர் டயர்ஸ் கீப் பண்ணுமாறு தெரிவித்திருக்கின்றார்கள். அண்ட் வெதர் 7 டிகிரி செல்சியஸுக்கு மேலாக இருந்தால் விண்டர் டயர்ஸை மாற்றலாம் என்றும் இங்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது கரன்சி தான். ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் 283 ஸ்ரீலங்கன் ருப்பீஸாக இருக்கின்றது. அண்ட் இந்தியாவில் 60-50 இந்தியன் ருப்பீஸாக நாணய மாற்று வீதம் இருக்கின்றது. மற்ற நாடுகளிலும் எவ்வாறு நாணய மாற்று வீதம் இருக்கின்றது என்பதை பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இலங்கை 283 இலங்கை ரூபா, இந்தியா 60.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.80 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.72 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.74 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.61 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.06 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.08 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. குறைந்த வட்டி விகிதத்தில் உங்கள் வீட்டுக்கான மோட்கேஜை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் தரன் லிங்கம் மோட்கேஜ் ஸ்பெஷலிஸ்ட். ப்ரீ அப்ரூவ்ட் மோட்கேஜ், ரீஃபினான்சிங் இவற்றோடு முதல் முறையாக வீடு வாங்குகிறீர்களா? மேலும் சிறப்பு சலுகைகள். பேங்க் ஆஃப் மோன்ட்ரியல் மோட்கேஜ் முகவர் தரன் லிங்கம் 647-628-0800. இன்றை அழைத்து உங்கள் வீட்டுக்கான மோட்கேஜை குறைந்த வட்டி விகிதத்தில் பெற்றுக் கொள்ளுங்கள்.
பேக். ட்ரான்டோ நேரம் தற்போது 9:30 PM அண்ட் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கொலம்பியா குரூப்ஸ். கனடாவை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸ்ட் மார்கேஜ் ரேட்ஸ் வந்து அதிகரித்து கொண்டு வருகின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது ஃபிக்ஸ்ட் மார்கேஜ் ரேட்ஸ் வந்து 4% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கின்றது வருகின்ற கிழமைகளில் என்று. ஸோ இதை பற்றி இந்த மோர்கேஜ் சம்பந்தப்பட்ட விடயங்களை பற்றி கதைப்பதற்காக பேங்க் ஆஃப் மொன்ட்ரியல் மோர்கேஜ் ஸ்பெஷலிஸ்ட் தரன்லிங்கம் வந்து எங்களுடன் இணைந்து கொள்ளப் போகின்றார். வருகின்ற சனிக்கிழமை ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி 11 மணியிலிருந்து 12 மணி வரையில் உங்களுக்கு மோர்கேஜ் சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருந்தால் உங்களுடைய கேள்விகளை எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி வைக்கலாம். இல்லாட்டிக்கு அன்று எங்களுடன் லைவாக ஜாயின் பண்ணி உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது செய்திகள் தான். ஸோ இன்று ஒன்டாரியோ கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கின்றார்கள் ஸ்பீட் லிமிட்டை வந்து சில இடங்களில் ஒன்டாரியோவில் அமைந்திருக்கின்ற சில ஹைவேஸில் வந்து இன்க்ரீஸ் பண்ண போவதாக. ஹைவேயில் வந்து ஸ்பீட் லிமிட் யூஸ்வலி வந்து 100 km/h இருக்கின்றது. ஆனால் ஒன்டாரியோவில் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதியிலிருந்து 110 km/h சில ஹைவேஸ் இந்த ஸ்பீட் லிமிட்டை வந்து அதிகரிக்கப்பட இருக்கின்றது. எங்கெல்லாம் இந்த அதிகரிப்பு நடைபெற இருக்கின்றது என்று பார்த்தோம் என்றால் ஹைவே 401 ஃப்ரம் வின்சர் டு டில்பரி, மற்றது ஹைவே 402 ஃப்ரம் லண்டன் டு சர்னியா, மற்றது ஹைவே 404 ஃப்ரம் நியூ மார்க்கெட் டு புட்பைன், ஹைவே 417 ஃப்ரம் ஆடவா டு குபெக் பார்டர், மற்றது ஹைவே 417 கனடா டு ஆரன்பியர். இந்த இடங்களில் வந்து ஹைவேயின் ஸ்பீட் லிமிட்டை வந்து அதிகரிக்க போவதாக தெரிவித்திருந்தார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மினிஸ்டர் என்று ஒன்டாரியோவின் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மினிஸ்டர். இந்த அதிகரிப்பு வந்து ரீசர்ச் மூலமாகவும் கேர்ஃபுல்லி வந்து இந்த இடங்களை வந்து கேர்ஃபுல்லி செலக்ட் பண்ணியிருக்கின்றார்கள். இந்த மாதிரியான இடங்களில் வந்து ஸ்பீட் லிமிட்டை அதிகரிப்பது சேஃப் என்று பார்த்து தான் இதை இந்த லிமிட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். ட்ரான்டோ நேரம் தற்போது 9:32 PM. நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது கலையரங்கம் தான். இன்றைய கலையரங்க பகுதியில் ஒரு கவர் சாங் பார்க்க இருக்கின்றோம். மியூசிக் இஸ் பை சுதர்ஷன் அண்ட் இந்த பாடலை பாடியவர்கள் அஸ்மிதா மற்றும் அருணன். பார்க்கலாம் இந்த பாடலை. வளரும் விழி வண்ணமே வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே வந்து விழிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே யானை படை கொண்ட சேனை பலவென்று ஆள பிறந்தாயடா புவியால பிறந்தாயடா அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா வாழ பிறந்தாயடா நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி
நடந்த இளம் தென்றலே வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே சிறகிலே மூடி அருமை மகள் போல பலத்த கதை சொல்லவா கனவில் நினையாத காலம் இடை வந்து பிரித்த கதை சொல்லவா பிரித்த கதை சொல்லவா கண்ணில் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமடா இந்த மண்ணும் கடல் வானம் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா உறவை பிரிக்க முடியாதடா மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழிவண்ணமே வந்து விழிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே அன்பே ஆரிராரோ 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 அன்பே ஆரிராரோ அன்பே ஆரிராரோ உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ற குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. தர்ஷினி லீகல் சர்வீசஸ், ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், டிராபிக் டிக்கெட்ஸ், லேண்ட்லார்ட், டெனன்ட் போர்ட் தொடர்பான விடயங்கள், எம்ப்ளாய்மெண்ட் லா, ஸ்மால் கிளைம்ஸ் போன்ற அனைத்து விடயங்களுக்கும் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் சட்ட துணை நிறுவனம் 416-362-8500. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் தர்ஷினி லீகல் சர்வீசஸ். தர்ஷினி உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. வெல்கம் பேக். டொரண்டோ நேரம் தற்போது 9:39 PM அண்ட் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கொலம்பியா குரூப்ஸ். ஒரு அழகான பாடல் மறந்து மறாத என்கின்ற பாடலை பார்த்திருந்தோம். இதை பாடியவர்கள் அஸ்மிதா மற்றும் அருணன். இந்த பாடலுக்கான மியூசிக்கை அமைத்தவர் சுதர்ஷன். இதைத் தொடர்ந்து இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் செய்திகள் தான் பார்க்க இருக்கின்றோம். ஜிடிஏயில் எல்லோருமே கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டிருக்கின்ற ஒரு விடயம் என்னவென்றால் கேஸ் ப்ரைஸஸ் வந்து அதிகரித்து கொண்டிருந்தது. எல்லோருக்கும் ஒரு நல்ல செய்தி, குட் நியூஸ் என்றே சொல்லலாம். நாளை வெனஸ்டேயிலிருந்து கேஸ் ப்ரைஸஸ் வந்து குறைய இருக்கின்றது. கேஸ் ப்ரைஸஸ் 9 சென்ட்ஸாக குறைய இருக்கின்றது வெனஸ்டே.
ஸோ நீங்கள் வந்து இப்போது $6.68 per liter தான் பே பண்ண வேண்டியிருக்கும் மோஸ்ட் ஆஃப் த GTA ஸ்டேஷன்ஸில் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த ஏன் கேஸ் ப்ரைஸ் வந்து குறைந்திருக்கின்றது என்றால் இதற்கு காரணம் கொடுத்திருக்கின்றார்கள். முதலாவது வந்து சைனாவில் வந்து பார்த்தோம் என்றால் இப்போது பேண்டமிக் காரணமாக அங்கே லாக்டவுனில் இருக்கின்றார்கள். அண்ட் சைனா வந்து கேஸை வந்து இம்போர்ட் பண்ணுறது அதிகமாக இருக்குது. ஸோ இதன் காரணமாக வந்து சைனாவில் வந்து இடம்பெறுகின்ற பேண்டமிக் என்ற லாக்டவுன் காரணமாக ப்ரைஸஸ் வந்து குறைந்திருக்கின்றது என்று சொல்லியிருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் ரஷ்யா அண்ட் யுக்ரைன் வந்து ரஷ்யா தான் வந்து மெயின் இம்போர்ட்டர் கேஸ் ஆயில். ஸோ இவர்கள் வந்து இப்போது வந்து ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்குமான பீஸ் டாக்ஸ் வந்து கண்டினியூ பண்ணிக்கொண்டு வருகின்றது. அந்த சிச்சுவேஷன் வந்து பெட்டராகி கொண்டிருக்கின்ற நிலைமை வருகின்ற காரணத்தால் ப்ரைஸஸ் வந்து குறைந்திருக்கின்றது கேஸ் ப்ரைஸஸ் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். டொரண்டோ நேரம் தற்போது 9:41 PM அண்ட் நிகழ்ச்சியில் வந்து அடுத்து பார்க்க இருப்பது வெதர் தான். வெதரை பொறுத்த வரைக்கும் என்வாயர்மெண்ட் கேனடா வந்து அறிவித்திருக்கின்றார்கள் நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் வெதர் ஸ்டேட்மெண்ட். அண்ட் நாளைக்கு சான்சஸ் இருக்கின்றது ஃப்ரீசிங் ரெயினுக்கு. மார்னிங் கம்யூட் பண்ணுபவர்கள், பாடசாலைகளுக்கு பிள்ளைகளை ரக்குபவர்கள் மற்றும் வேலைகளுக்கு போபவர்கள் மிகவும் அவதானமாக வாகனங்களை ஓட்டுமாறும் தெரிவித்திருக்கின்றார்கள். ஸோ நாளை நிலவும் காலநிலை எவ்வாறு இருக்கின்றது என்பதை பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மார்ச் மாதம் 30 புதன்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 6°C, அதிகுறைந்த வெப்பநிலை 5°C. நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். மழை மற்றும் உறைமழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 1°C, அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 1°C. நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 2°C, அதிகுறைந்த வெப்பநிலை 0°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 16°C, அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 1°C. நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 11°C, அதிகுறைந்த வெப்பநிலை 5°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மார்ச் மாதம் 30 புதன்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி. வெல்கம் பேக். டொரண்டோ நேரம் தற்போது 9:43 PM அண்ட் இன்றைய குட் ஈவினிங் கேனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கொலம்பியா குரூப்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது ஒரு செய்தி தான். அது என்னவாக இருக்கின்றது என்றால் ஒன்டாரியோவை பொறுத்த வரைக்கும் புதிய ஒரு பேர்ட் ஃப்ளூ ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இது எங்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது என்று பார்த்தோம் என்றால் சவுதர்ன் ஒன்டாரியோ மற்றும் அட்லாண்டிக் ப்ராவின்சஸில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பேர்ட் ஃப்ளூ வந்து பேர்ட்ஸை வந்து பாதிக்கும். ஸோ இதன் காரணமாக டொரண்டோ ஜூ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கின்றார்கள். அவர்களுடைய பறவை கூடங்கள் வந்து பப்ளிக்கு வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடியதாக இருக்காது. ஏனென்று பார்த்தோம் என்றால் அவர்களுடைய பறவைகளை வந்து இந்த ஃப்ளூவில் இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுவதற்காக ப்ரோஆக்டிவ் ஸ்டெப்ஸ் வந்து எடுத்திருக்கின்றார்கள் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். டொரண்டோ நேரம் தற்போது 9:44 PM அண்ட் நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது கனேடிய செய்திகள். பார்க்கலாம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள்.
குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று மார்ச் மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com, தேசியம் நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனேடிய மத்திய அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் எதிர்வரும் 7ஆம் தேதி சமர்ப்பிக்கப்பட உள்ளது. மத்திய அரசு 2022ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி தாக்கல் செய்யும் என துணை பிரதமரும் நிதியமைச்சருமான கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் இன்று அறிவித்தார். கடந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலுக்கு பின்னரான முதலாவது செலவு திட்டமாக இது அமையும். இந்த வரவு செலவு திட்டம் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதில் கவனம் செலுத்துவதாக அமையும் என ஃப்ரீலாண்ட் கூறினார். கடந்த டிசம்பரில் ஃப்ரீலாண்ட் வெளியிட்ட பொருளாதார மேம்படுத்தல் அறிக்கையில் ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்கும் நிதியாண்டில் $58.4 பில்லியன் பற்றாக்குறை கணிக்கப்பட்டிருந்தது. பொதுவாக சிறுபான்மை நாடாளுமன்றங்களில் ஆளுங்கட்சி மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் சோதனையாக வரவு செலவு திட்டம் மீதான வாக்கெடுப்பு கருதப்படும். ஆனாலும் இந்த வரவு செலவு திட்டம் புதிய ஜனநாயக கட்சியின் ஆதரவுடன் நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீண்டகால NDP முன்னுரிமைகளில் முன்னேற்றத்துக்கு ஈடாக லிபரல் அரசாங்கம் 2025 வரை ஆட்சியில் நிலைக்கும் வகையில் ஒரு ஒப்பந்தம் கடந்த வாரம் கைச்சாத்தானது இங்கு குறிப்பிடத்தக்கது. உக்ரைனில் ரஷ்ய போர்க்குற்றங்கள் என கூறப்படும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் விசாரணைக்கு RCMP உதவ உள்ளது. ரஷ்யாவின் போர்க்குற்றங்களை விசாரிக்க சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு உதவுவதற்கு மேலதிகமான RCMP அதிகாரிகள் குழு ஒன்று அனுப்பப்பட உள்ளது. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பின் போது செய்ததாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் தொடர்பாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் விசாரணைக்கு உதவ RCMP அதிகாரிகளை அனுப்புவதாக கனேடிய அரசாங்கம் இன்று அறிவித்தது. இந்த RCMP அதிகாரிகளின் குழு முடிந்தவரை விரைவாக அனுப்பப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் மார்க்கோ மிர்சினோ என்று தெரிவித்தார். உக்ரைன் மீதான சட்டவிரோத ஆக்கிரமிப்புக்கு ரஷ்யாவை பொறுப்பேற்கும் பணியை மேற்கொள்வதற்கான குழுவின் சிறப்பு உறுப்பினர்களாக இவர்கள் இருப்பார்கள் என அமைச்சர் கூறினார். ICC எனப்படும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்படக்கூடிய எதிர்கால வழக்குக்கான ஆதாரங்களை எவ்வாறு சேகரிப்பது என்பதை புரிந்து கொள்ளும் அர்ப்பணிப்புள்ள நிபுணர்களின் குழுவாக இது இருக்கும் எனவும் அவர் கூறினார். ICCயின் வழக்கறிஞர் அலுவலகத்தின் கோரிக்கையை தொடர்ந்து தற்போதைய விசாரணைகளில் கனடாவின் பங்களிப்பு குறித்து மெரிசினோ அறிவித்தார். RCMP ஏற்கனவே 3 புலனாய்வாளர்களை ICCக்கு அனுப்பியுள்ளது. இன்றைய அறிவித்தலின் பின்னர் இந்த எண்ணிக்கை 10ஆக அதிகரிக்கும். ஃபிக்ஸ்ட் மார்ட்கேஜ் ரேட்ஸ் எனப்படும் நிலையான அடமான வட்டி வீதங்கள் தொடர்ந்து அதிகரிக்கிறது. அடமான கடன் வழங்குநர்கள் கடந்த வாரத்தில் புதிய வட்டி வீத அதிகரிப்பை அறிவித்தனர். ஏற்கனவே ஒரு வாரத்திற்கு முன்னரே வட்டி வீதங்களை அதிகரித்த BMO, TD, RBC, CIBC, நேஷனல் பேங்க் ஆஃப் கனடா ஆகிய பெரிய வங்கிகளும் இதில் அடங்குகிறது. அதேவேளை தற்போதைய பொருளாதார புவிசார் அரசியல் நிலைமைகள் தொடர்ந்தால் வரவிருக்கும் வாரங்களில் 5 ஆண்டுக்கான நிலையான வட்டி வீதங்கள் 4% அதிகரிக்கும் என எதிர்கூறப்படுகிறது. ஆன்டாரியோவில் கோவிட் காரணமாக மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நேற்றைய தினத்தை விட இன்று 20% அதிகரித்துள்ளது. ஒன்டாரியோவில் இன்று 790 பேர் தொற்றுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் 165 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதாகவும் தரவுகள் தெரிவிக்கின்றன. நேற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தவர்களின் எண்ணிக்கை 685ஆகவும் தீவிர சிகிச்சை பிரிவுகளில் உள்ளவர்களின் எண்ணிக்கை 188ஆகவும் இருந்தது. இன்று மேலும் 7 கோவிட் தொடர்புடைய மரணங்கள் அறிவிக்கப்பட்டன. ஆன்டாரியோ தடுப்பூசிக்கான ஆதார தேவைகளை மார்ச் மாதம் 1ஆம் தேதி விலக்கியது. மார்ச் மாதம் 1ஆம் தேதி பெரும்பாலான உட்புறங்களில் முகமூடி தேவைகளையும் நீக்கியது. மீதமுள்ள அனைத்து பொது சுகாதார கட்டுப்பாடுகளும் ஏப்ரல் மாத இறுதியில் முடிவடையும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்டாரியோவில் வீடு வாங்குபவர்களுக்கான வரியை அதிகரிக்க மாகாணம் முடிவு செய்துள்ளது. மாகாண தேர்தல் பிரச்சாரத்துக்கு முன்னதாக வீடு வாங்கும் வெளிநாட்டவர்களுக்கான வரியை உயர்த்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது.
குடியுரிமை பெறாதவர்களுக்கான வரியை நாளை முதல் 15% இருந்து 20% அதிகரிக்க உள்ளதாக இன்று வெளியிடப்பட்ட அறிக்கையில் மாகாண அரசாங்கம் உறுதி செய்துள்ளது. இந்த வரியானது மாகாணம் முழுவதும் விரிவுபடுத்தப்படும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. முன்னதாக தெற்கு ஒன்டாரியோவில் உள்ள கிரேட்டர் கோல்டன் ஹோர்ஷூ பிராந்தியத்தில் கொள்வன செய்யப்படும் சொத்துக்களுக்கு மட்டுமே இது பொருந்தியிருந்தது. ஒன்டாரியோவின் குடியுரிமை இல்லாத வீடு வாங்குபவர்களின் மீதான வரி முதலில் 2017 முன்னாள் முதல்வர் கத்லின் வேன் தலைமையில் நடைமுறைக்கு வந்தது. கடந்த மாதம் டொரண்டோ பெரும்பாகத்தில் உள்ள ஒரு வீட்டின் சராசரி விலை $1.3 மில்லியன் தாண்டியது. இது முந்தைய ஆண்டை விட 28% அதிகரிப்பாகும். கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு நமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுது நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. வெல்கம் பேக். இன்றைய குட் ஈவினிங் கேனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கொலம்பியா குரூப்ஸ். இவ்வளவு நேரமாக குட் ஈவினிங் கேனடா நிகழ்ச்சியுடன் இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. இத்துடன் இன்றைய குட் ஈவினிங் கேனடா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் நாளை 9 மணி தொடக்கம் 10 மணி வரை உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.